சுத்தவர்மராஜன் சபையை பார்த்து இவ்வழக்கை தீர்க்கும்படி சொல்ல, அவர்களும் 4 வர்ணத்தினுடைய பெண்களே ஒரே முகூர்த்தத்தில் மாங்கல்யம் தரிக்க வேண்டும் என்று சொல்ல, அந்த வாக்கியத்தை கேட்ட ராஜன் தன் குமாரத்தியையும் புரோகிதர் குமாரத்தியையும் செட்டியாருடைய குமாரத்தியையும் மற்றும் அலங்காரவல்லியையும் மணமுடித்து வைக்க அனைவரும் சம்மதித்தனர். பிராமணனும் அலங்காரவல்லியும் சம்மதிக்க மேல வாத்தியங்கள் முழங்க முதல் புரோகிதருடைய மகள் கல்யாணி என்கின்ற பெண்ணை, இரண்டாவது ராஜகுமாரத்தி சித்திரரேகை என்கின்ற பெண்ணையும், மூன்றாவது செட்டியார் மகளாகிய கோமலாங்கி என்கின்ற பெண்ணையும், நான்காவது அலங்காரவல்லி என்கின்ற தாசியையும் ஒரே முகூர்த்தத்தில் சந்திரவர்ணன் மாங்கல்யம் தரிக்கவும் ராஜன் வேண்டிய பாக்கியங்களையெல்லாம் கொடுக்க பிராமணன் சந்தோஷமடைந்து போகத்துடன் இருக்கின்ற காலத்தில் முதலாவது மனைவிக்கு வல்லவரிஷி என்கின்ற பிள்ளை பிறந்தது. இரண்டாவது மனைவிக்கு விக்ரமாதித்தன் என்றொரு பிள்ளை பிறந்தது. மூன்றாவது மனைவிக்கு பட்டி என்றொரு பிள்ளை பிறந்தது. நான்காவது மனைவிக்கு பத்ரகிரி என்றொரு பிள்ளை பிறந்தது. அவன் 4 பிள்ளைகளும் வளர்ந்து 5 வயதில் சகல வித்தைகளையும் கற்றுக்கொண்டனர். ராஜனுக்கு அந்தியா காலமானதைக் கண்டு தனக்கு புத்திரன் இல்லாதபடியால் தன் மருமகனாகிய சந்திரவர்ணனுக்கு தன் ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் செய்து சிவலோகம் பிரார்த்தியானான். சந்திரவர்ணன் நல்முறையில் ராஜ்ய பரிபாலனம் செய்து தனது 4 பிள்ளைகளுக்கும் சகல விதமான வித்தைகளையும் குறைவல்லா கற்பித்து வளப்பருவமடைந்த காலத்தில் சந்திரவர்ணன் என்கின்ற பிராமணனுக்கு அந்தியா காலம் முடிவானபடியினாலே 4 பிள்ளைகளையும் 4 பக்கத்தில் தகப்பனை சுற்றி இருந்தனர். அவன் தன் புத்திரர்களிடம், என்னை ஆதியில் காப்பாற்றிய அலங்கார வள்ளியல்லவா உங்கள் தாயை விவாகம் செய்தேன். ஆனபடியால் அவள் குமாரராகிய பத்ரகிரிக்கு இந்த ராஜ்யத்தை முடிசூட்டி விட்டு சிவலோகம் அடைந்தான். மூத்தவனாகிய வல்லவ ரிஷி சகல சாஸ்திர வித்தைகளும் சகல கலைகளும் கற்றுணர்ந்தவனாய் படியால் ரிஷி வேடம் பூண்டு துருவியாய் தவம் செய்ய போய்விட்டான். பத்ரகிரியார் 360 பெண்களை விவாகம் செய்து கொண்டு தகவனுக்கு தான் உறுதி செய்ததின் பிரகாரம் பிள்ளைகள் இல்லாமல் வைபோகமாய் இருக்கின்ற காலத்தில் சாந்த யோக ரிஷி என்ற முனிவர் மகாதவம் பொருந்திய தினந்தினம் தெய்வலோகம் சென்று போய் பூலோகத்திற்கு வருவார். இப்படி போய் வருகின்ற நாளையில் தேவேந்திரனுடைய கண்டவனத்தில் ஒரு கோமாட்டி மாதுளம் பழம் இருந்தது. அந்த பழத்தை பூலோகத்திற்கு கொண்டு வந்து பத்ரகிரியாரிடம் கொடுத்து, அக்கனியின் மகத்துவம் என்னவென்றால் இதை தின்றவர் என்றும் 16 வயதுடன் இருந்து ராஜ்ய பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி போய்விட்டார். அதன் பின் பத்ரகிரியார் சந்தோஷம் அடைந்து தன் முதல் மனைவிக்கு அந்த கனியினம் அதன் மகிமையும் சொல்லி, நீ இந்த கனியை புசிக்க நல்ல தினம் பார்த்து சொல்கிறேன், அப்போது நீ சாப்பிடலாம், பழத்தை பதனமாய் வைத்துக்கொள் என்று சொல்ல அவளும் வைத்தாள். அதன் பிறகு சில நாட்கள் சென்றது. ராஜன் மனைவி குதிரை பாகனிடத்தில் வெகு நாளாக மோகம் கொண்டபடியினால் அந்த பாகனிடத்தில் இந்த பழத்தை அதன் மகிமையும் சொன்னாள். அவனும் அதை பெற்றுக்கொண்டு அவனுக்கு மோகமாய் இருக்கின்ற தாசி வீட்டின் வேலைக்காரியிடம் அந்த மகிமையை சொல்லி கொடுக்க அவளும் அக்கனியை வாங்கி சாணக்குடியில் வைத்து அக்கூடையை தலையில் எடுத்து தாசி வீட்டிற்கு போகும்போது பத்ரகிரியார் தன்னுடைய உபபரிக்கையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது அந்த பழத்தின் பிரகாசத்தை கண்டு அவளை காவலாளியை விட்டு கூப்பிட்டு, உனக்கு இந்த கனி ஏதென்று கேட்க அவளும் சொல்லுவாள். நம்முடைய அரண்மனை குதிரைப்பாகன் கொடுத்தான் என்று சொல்ல, அச்சமயமே அறிக்கை விட்டு குதிரைப்பாகனை அழைத்து, உனக்கு இந்த கனி வந்த வரலாறு என்னவென்று கேட்க, அப்போது குதிரைப்பாகன் பயந்து நடுநடுங்கி, உம்முடைய முதல் மனைவியாக மோகனாங்கி என்பவள் கொடுத்தாள் என்று சொல்ல, அப்போது பத்ரகிரியார் தன் மனைவியார் அனைவரையும் அழைத்து, உங்களுக்கு இஷ்டமான வாழ்க்கையை வாழுங்கள் என்று சொல்லி துறவியாய் தவம் செய்ய போய்விட்டார். கேட்டீரோ போஜ மகாராஜரே, இதுவரையிலும் விக்ரமாதித்தனுடைய தகப்பன் தமையன்களுடைய
பூர்வீக கதையை சொல்லி வந்தேன். இனி எங்கள் விக்ரமாதித்த மகாராஜாவினுடைய வரலாறு சொல்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பேலன்ஸ் பார்ட் 3ல் வரும்.